கனெக்ஷன் பார்க்க போகிறோம். 2-வே கனெக்ஷன் பார்க்குறதுக்கு நம்ம 2 2-வே சுவிட்ச் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்பு ஹோல்டரு, அப்புறம் ஒரு பல்பு, அப்புறம் கொஞ்சம் வயர் இருந்தால் போதும். நம்ம 2-வே கனெக்ஷன் வந்து பண்ணிடலாம். இப்போ நம்ம 2-வே கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2-வே சுவிட்ச் 2 சுவிட்சை எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு இந்த மேல் டெர்மினலுக்கு இந்த மேல் டெர்மினலுக்கும் ஜாயின் பண்ணணும், கீழ் டெர்மினலுக்கும் இந்த கீழ் டெர்மினலுக்கும் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன வயரை எடுத்துகிட்டு சுவிட்சோட இந்த ஃபஸ்ட்டு டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2-வே சுவிட்சோட ஃபஸ்ட்டு டெர்மினலில் இந்த வயரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெர்மினல் ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரிக்கு இந்த சுவிட்சோட ஃபஸ்ட்டு டெர்மினல்லையும் ஜாயின் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து சர்க்யூட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சோட டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்காது, இப்படி மடக்கி விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரிக்கு சின்ன இன்னொரு பிட்டு வயர் எடுத்து இந்த 2 லைனையும் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரிக்கு இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஜாயின் பண்ணணும். இதோட டாப்பு இதோட பாட்டம் அப்படி தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த பல்போட ஒரு வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொடுக்கணும், இதோட சென்டரில் கொடுக்கணும். டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடை வந்து பார்த்திங்கன்னா இதோட நடுவில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் வயரை எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட மெயின் வயரு. ஒரு வயரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொடுக்கணும், பல்ப் ஹோல்டரில் ஒரு வயரை இங்கே கொடுக்கணும், ஒரு வயரை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், இதில் ஒன் சைடு வயரை வந்து பார்த்திங்கன்னா நான் நம்மளோட பல்ப் ஹோல்டரில் கொடுக்குறேன். பல்ப் ஹோல்டரில் கொடுத்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். பல்ப் ஹோல்டரில் கொடுத்தாச்சு. இப்போ இன்னொரு வயரை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும், இதில் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயரிங் கனெக்ஷன் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தாச்சு. நான் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பின்னுலேருந்து இந்த ஃபஸ்ட்டு பின்னு, இந்த கீழ் இந்த பாட்டம் பின்லேருந்து இந்த பாட்டம் பின்னு, அதுக்கப்புறம் இந்த நடுப்பின்லேருந்து நம்ம கொடுக்குற லோடுக்கு ஒன் சைடு கொண்டு போயிடணும்.
அதே மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் லைன்லேருந்து ஒரு பின்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோடு கொண்டு போய்க்கணும். ஆக்சுவலி இதோட பர்பஸ் இங்கனக்குள்ளே இது என்னன்னா பேஸு. அதே மாதிரிக்கு நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து நம்ம லைன் கொண்டு வரோம்ல, அதுலேருந்து வர நியூட்ரலாக இங்கே கொடுத்துக்கணும், லோடில் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் அங்கேருந்து இந்த லைனில் கொண்டு வரோம்ல, அந்த பேஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத இப்போ பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்யூட் கொடுத்துட்டு நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு சுவிட்சில் ஆன் பண்ணுறேன், இப்போ இந்த ஒரு சுவிட்சில் வந்து ஆஃப் பண்ணுறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு சுவிட்சில் ஆன் பண்ணுறப்ப எரியுது, இன்னொரு சுவிட்சில் போய் ஆஃப் பண்ணுறப்ப ஆஃப் ஆகுது. ஸோ இதுதான் வந்து 2-வே சுவிட்சோட ஃபங்க்ஷன். இது எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் எப்படி எதுக்கு ஒர்க் ஆகும்னா, இப்போ நம்ம ஒரு மாடியில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, மாடிப்பட்டியில் தான் மோஸ்ட்லி இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். மேலே ஒரு சுவிட்ச் போடுவோம், மாடி ஸ்டார்டிங்கில் ஒரு சுவிட்ச் போடுவோம், கீழே மாடி வந்து ஃபினிஷிங்கில் ஒரு சுவிட்ச் போடுவோம். ஸோ அப்படி போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே சுவிட்சை பல்பை போட்டு விட்டுட்டு கீழே இறங்கிடுவோம். திரும்ப நம்ம இதை அமர்த்துறதுக்காக மேலே போக முடியாதுல்ல, அப்படின்றப்ப நம்ம கீழேருந்தே ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டினேன் இல்லை, அது மாதிரி தான் பண்ணணும். இப்போது கீழேருந்து நம்ம மேலே போகிறோம்னா கீழ் சுவிட்சை போட்டுட்டு மேலே போயிட்டு அமர்த்தினோம்னா அமர்ந்துடும். இப்போ மேலேருந்து வரப்போ மேலே போட்டுட்டு கீழே வந்துட்டு கீழேருந்து அமர்த்தினோம்னா அமர்ந்துடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு, இதுதான் 2-வே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையும் வந்து 2-வே கனெக்ஷன் வந்து எடுக்கணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் போடுற சுவிட்சு கூட, வெளியில் ஒரு லைட்டு போடுறோம்னா அது கூட இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய இடத்துல இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அவங்க நம்ம கிளைண்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்யூட் வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். 2-வேன்றது இப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.